இந்த ராஜினாமா என்பது ஓட்டு போட்ட மக்களுக்கு கொடுக்கக்கூடிய சவாலாக தான் நாங்க பார்க்கிறோம். இந்த ராஜினாமா என்பது இரவு பகல் பாராமல் கடுமையாக உழைத்த கழக தொண்டர்களுக்கு விடுக்கின்ற சவாலாக தான் நாங்க பார்க்கிறோம். இது ஏதோ நீங்க கட்சிக்கு பொதுச் செயலாளருக்கு நீங்க சவால் விட்டு போன மாதிரியோ இல்ல இருக்கிற நிர்வாகிகளுக்கு சவால் விட்ட மாதிரி நான் எதிர்பார்க்க நினைக்கல. ஏன்னு சொல்லிட்டு சொன்னால் நீங்க சொல்லிட்டு போன காரணம் என்ன? 2 நாளா மீட்டிங் நடத்தினீங்க, கட்சிக்காரில் வர சொல்லி நடத்தினீங்க, கடன் ஆயிடுச்சு, எப்படி கடன் கட்டுறது, அதனால கட்சி விட்டு போகணும். ஒரு கட்சி விட்டு போறவ ஒரு எம்எல்ஏ பதவி ரிசைன் பண்ற சொல்ற வார்த்தையாது எங்கள் மனதை துடிக்கிறது. இங்க வந்து அத்தனை தொண்டர்கள் மனது கொதிக்கிறது. 5 ஆண்டு காலம் அமைச்சர், 12 ஆண்டு காலம் மாவட்ட கழக செயலாளர், இத்தனை பதவிகளும் கொடுத்தது யார்? புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். உங்களை யார் அமைச்சர்கள் உட்கார வச்சிருந்தா? அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். இத்தனையும் செய்துவிட்டு மீண்டும் தேர்தலில் வென்று அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முகத்தை காமித்து வெற்றி பெற்றுவிட்டு இன்று அத்தனை பேருக்கும் துரோகம் செய்கின்ற வகையில் இந்த சென்றிருக்கிறது கண்டிக்கத்தக்கது. ஏன் சொல்றேன்னா, வெற்றி பெற்ற போனவர் இன்னைக்கு வரைக்கும் நன்றி சொல்ல வரல. இன்னைக்கு தேர்தல் முடிஞ்சது, அந்த தேதியை விட்டு நீங்க வெளியே போனவுதான். கவுண்டிங் அன்னைக்கு வந்தீங்க, நிர்வாகில வாங்கப்பா கவுண்டிங் போலான்னு போனீங்க. கவுண்டிங் முடிஞ்சது, அவ்வளவுதான். வந்து முடிச்சா நைட்டு ட்ரெயின் ஏறினீங்க. அதுக்கப்புறம் நடந்த அத்தனையும் துரோகம் துரோகம் துரோகம். பொதுச் செயலாளருக்கு துரோகம், கழகத்திற்கு துரோகம், தொண்டர்களுக்கு துரோகம், தன்னை வாக்களித்த மக்களுக்கு துரோகம். இத்தனை துரோகத்தை செஞ்சு முடிச்சு இன்னைக்கு போய் பதவி ரிசைன் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கிறீங்க. எந்த வகையில் ஏற்றுக்கொண்டு தெரியவில்லை. ஏன்னா இந்த இயக்கம் யாரால் உருவாக்கப்பட்டது? தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட இயக்கம். நீங்க நினைச்சதுக்கு நீங்க தான் ஜெயிச்சு நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? இல்ல உங்களாலதான் உங்களோட முகத்தை காமிச்சுதான் நீங்க ஜெயிச்சு வந்து நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? யாருனால ஜெயிக்கும்? எத்தனை இந்த கரூர் சட்டமன்ற தொகுதியில் மட்டும் எத்தனை போராட்டம். மற்ற சட்டமன்ற தொகுதி எப்படி வேணாலும் நடந்திருக்கலாம். ஆனா கரூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மிகப்பெரிய போராட்ட களம். இங்க இருந்த ஒவ்வொரு தொண்டனும் இந்த இயக்கம் வெற்றி பெற வேண்டியது தான் வெற்றி பெற்ற மாதிரி தேர்தலில் வேட்பாளர் நினைப்பதை வேலை பார்த்தாங்க. ஒவ்வொருத்தரும் கை காசு யாரும் கட்சி பணம் கொடுக்க எதிர்பார்த்தாலும் செலவில்லை. ஒவ்வொருத்தரும் அவங்க தகுதிக்கு 100 ரூபாயில இருந்து 5000 வரைக்கும், 10,000 வரைக்கும், 50,000 வரைக்கும், 1 லட்சம் வரைக்கும் அவங்கவுங்க தொண்டர்கள் அவங்கவுங்க கை காசை போட்டு வேலை பார்த்தாங்க தேர்தலில். அப்படி ஜெயிக்க வச்ச உங்களுக்கு நன்றி கூட இல்லாம நீங்க ரிசைன் பண்ணிட்டு போயிருக்கீங்க. இது எந்த வகையில நியாயம்? இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. நாங்க இதை சவாலாக தான் நான் பாக்குறோம். நாங்க யாரும் வந்து இதை வந்து சாதாரணமா எடுத்துக்கிற மனநிலையில நாங்க கரூர் மாவட்டத்தில் இருக்கிற தொண்டர்கள் நாங்க யாரும் இல்லை. ஆனா இது வந்து எங்கள் ஒட்டுமொத்த தொண்டர்களுக்கு விடுக்கப்பட்ட சவாலா தான் நாங்க இதை பாக்குறோம். ஏன்னா என்னாலதான் ஜெயிச்சது, ஏன் மூஞ்சினாலதான் ஜெயிச்சுன்னு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல. தேர்தல் வரும், ஏன்னா தேர்தல் வரப்போகிறது நிச்சயமாக. அப்ப அன்னைக்கு நீங்க இந்த தொண்டர்களுக்கும் மக்களுக்கும் பதில் சொல்ல வேண்டிய காலம் வரும். என்று ஒரு மனிதன் தன் இயக்கம் எல்லாத்தையும் விட்டுட்டு கடைசியில் தன்னாலதான் அந்த இயக்கம் இருக்குன்னு நினைக்கிறாங்களோ அன்னையிலிருந்து அவங்களோட அழிவு ஆரம்பிச்சிச்சு. அதிமுக இயக்கத்தை பொறுத்தவரைக்கும் கடந்த காலங்களில் அது நடந்தது, இப்போ அது நடந்தது. இவர்கள் அவ்வளவுதான் அதிமுக என்ற இயக்கத்துக்கு மூஞ்சியே நான் தான், முகமே நான் தான், அந்த கரூர் மாவட்டத்துக்கு என்ன தாண்டி எதுவுமே இருக்காதுங்கிற ஒரு நினைப்புலதான் இதனால் வரைக்கும் கட்சியை நடத்தி நிர்வாகத்தை நடத்தி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் அதை எல்லாம் தாண்டி இன்று இந்த இயக்கம் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த துரோகங்களை எல்லாம் வேறு இருக்கக்கூடிய சக்தி இந்த அதிமுக கழகத்துக்கு இருக்கிறது, கரூர் மாவட்ட தொண்டர்கள் இருக்கின்றது. நாங்கள் நிச்சயமாக வரும் காலங்களிலே எங்கள் தலைவர் எடப்பாடியார் அவர்களின் அறிவுறுத்தலோடு நிச்சயமாக நாங்கள் களத்தை எதிர்கொள்வோம். இதற்கெல்லாம் நாங்கள் யாரும் பயப்படவில்லை, இங்க இருக்கிற தொண்டர்களும் பயப்படவில்லை. நேற்றே நீங்க கூப்பிட்டு 2 நாளா எல்லா பக்கம் கேட்கலே தெரிஞ்சிருக்கும். ஒட்டுமொத்த கட்சிக்காரன் வந்து பார்த்துட்டு போனான். அந்த எல்லாமே சொன்னாங்க, வேண்டாங்க முடிவு எடுக்காதுன்னு சொன்னாங்க இல்லையா? அப்ப அந்த ஒட்டுமொத்த தொண்டர்கள் முடிவு என்னன்னு தெரிஞ்சுதானே வெடி நீங்க தூங்கல. அதையெல்லாம் தாண்டிதான் பரவாயில்ல, நம்ம காப்பாற்றணும், நான் நிக்கணும், நான் மாவட்ட செயலாளரும், நான் அமைச்சர் ஆகணும், நான் கடன் வாங்கினதெல்லாம் செட்டில் பண்ணணும், என்னோடது நல்லா இருக்கணும். இதுதான் உங்களோட எண்ணம். 5 ஆண்டு காலம் இப்ப கூப்பிட்டு பேசுறாராம், வாங்க எங்க கூட வாங்க, நாங்க வந்து உங்களுக்கு பதவி கொடுக்குறோம், அடுத்து உள்ளாட்சியில் பதவி கொடுக்குறோம், சம்பாரிச்சு கொடுக்குறோம். 5 ஆண்டு காலம் முதல்ல அமைச்சரா இருந்தீங்கல்ல, கடந்த 5 ஆண்டுகள் இருந்தீங்கல்ல, அப்ப என்ன பண்ணீங்க? அத்தனை கட்சிக்காரன்னு கேட்கறான். இன்னைக்கு கூப்பிட்டு பேசுறீங்களே, கடந்த 5 ஆண்டு காலம் நீங்க ஒரு 5 ஆண்டு காலம் அமைச்சரா இருந்தீங்கல்ல, அன்னைக்கு தொண்டர்களுக்கு நீங்க என்ன செஞ்சீங்க? இன்னைக்கு போன் போட்டு வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிடுறீங்களே, இன்னைக்கு ஏதாவது ஒரு நல்லது செஞ்சிருந்தா ஒட்டுமொத்த தொண்டரும் முன்னாடி வந்து நின்று இருப்பாங்கல்ல. உங்களுக்குன்னு ஒரு செட்டப், அந்த செட்டப் பூஜா போடுறது, தூதி பாடுறது, அந்த செட்டப்போட தான் நமக்கு போயிட்டு இருக்குது உங்களுக்கு இல்ல. என்று நீங்க இந்த இயக்கத்தை நம்பாமல், இந்த கட்சியை நம்பாமல், நீங்க ஒரு தனி எம்ஆர்வி ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு எல்லாமே ஏன் மூஞ்சி நீங்க பண்ணீங்களோ அத்தனைக்கும் காலம் பதில் சொல்ல ஆரம்பித்து விட்டது. இது ஏற்கனவே நீங்கள் இந்த மாவட்ட செயலர் பதவி கட்சிக்கு செய்த துரோகத்துல இழந்துட்டு போனீங்க. இனி சட்டமன்ற உறுப்பினராக பதவி இழந்திருக்கிறீங்க என்று சொல்கின்றேன். எங்களுடைய தொண்டர்களை வைத்து சொல்கின்றேன், எதிர்காலம் உங்களுக்கு காத்திருக்கிறது. உங்க தலைவர் சொல்லுவாரு வெயிட்டிங் சொல்லுவாரு, அதே மாதிரி இப்ப சொல்றேன், எங்க தொண்டர்கள் கட்சிக்காரன் அத்தனை பேரு we are waiting, எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். நிச்சயமாக